ரெகுலராக இன்டர்கோர்ஸ் வைக்கும்போது தான் அந்த ஃப்ளோ வந்து அதிகமாக ஆண்குறி சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும். நீங்கள் நீண்ட நாட்கள் வந்து நீங்கள் உடல் உறவு வைக்கலன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு தான் போகும். அது நேச்சுரல் தான், புரியுதுங்களா? அடிக்கடி நீங்கள் இன்டர்கோர்ஸ் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பார்க்கும்போது வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாகவே தெரியும். நீங்கள் நான் ரொம்ப நாளாக வைக்கல அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃப்ளோ வந்து அந்த இடத்துல உள்ள வரவே இல்லைல்ல, ஆட்டோமேட்டிக்காக அது சிறுத்து போன மாதிரி தான் தெரியும். ஸோ அப்போ நம்ம ரெகுலராக இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சில தைலங்கள் வந்து மேலே மசாஜ் மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பிளட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ சைஸ் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நல்லாவே பெருசாகும். சித்த மருத்துவத்தில் ஆண்மைக்கு மருந்து இருக்கான்னு கேட்டால் இருக்குது. சித்த மருத்துவத்தில் நல்ல அற்புதமான மருந்துகள், லேகியங்கள், தைலங்கள் எல்லாமே இருக்குது. ஆண்குறி பெருசாக்குறதுலேருந்து விந்தணு உற்பத்தியை வந்து அதிகமாக்குற வரையும் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் வந்து இதில் இருக்குது. எங்ககிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஆண்மை குறைவு அப்படின்ற பட்சத்துல வராரு அப்படின்னாவே நாம ஃபர்ஸ்ட் வந்து சமநிலையில வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம்.